வணக்கம். ஸ்ரீ தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் அயோத்தி நகரில் அவதரிக்கப் போகிறார் என்ற உடனேயே அந்தந்த தேவதைகள் அயோத்திக்குச் சென்று பெருமைகள் சேர்த்தனவாம். முதலில் அயோத்தி நகரின் பெருமையை கவிஞர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் என்று பார்க்கலாம். அயோத்தி நகரம் பூமி தாயின் அழகிய முகம் போன்று இருந்தது என்று சொல்லலாமா? அல்லது அழகிய கண்கள் போன்று இருந்தது, பூமி தாயின் நெற்றி திலகம் போன்று இருந்தது என்று சொல்லலாம். கழுத்தில் இருக்கும் ஆரமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக பூமி தாயின் உரிமை போன்று இருந்தது என்று கவிஞர் கூறுகிறார். ஒரு நகரம் அழகாகவும் வளமாகவும் இருப்பதற்கு காரணம் அதை ஆட்சி செய்யும் மன்னன். ஆம், தசரத மன்னன் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்கிறார். ஆனால் அவருக்கு மட்டும் ஒரே ஒரு குறை இருந்தது. தனக்கு பிறகு தொண்டு செய்ய ஒரு வாரிசு இல்லையே என்பதுதான். தன் கவலையை வசிஷ்டரிடம் சொன்னபோது, புத்திர காமேட்சி யாகம் செய் என்றார். உனக்கு வாரிசுகள் கிடைக்கும் என்கிறார். யாகம் செய்ததன் பலனாக ஸ்ரீராமர் அவதரித்தார். பரதர், லக்ஷ்மணன், சத்ருகனும் பிறந்தார்கள். 4 குழந்தைகள் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். தசரதன் அவர்களின் 5 வயதில் குருகுல வாசத்திற்கு அனுப்புகிறார். மொட்டையடித்து பூநூலும் அணிந்து ஆண்டியும் அரசனும் ஒன்றாக கல்வி கற்கும் இடம் குருகுலம் அல்லவா? குழந்தைகளும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க 7 ஆண்டுகள் அங்கேயே இருந்து தங்கி படித்து வருகிறார்கள். விஸ்வாமித்ர முனிவர் ஒரு நாள் அரசவைக்கு வருகிறார். தசரதனும் விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி மரியாதை செய்து வருகிறார். பின்னர் இருவரும் பேசுகிறார்கள். நீங்கள் இங்கு வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தசரத மன்னர் கேட்கிறார். முனிவரும், மன்னா, நான் ஒரு யாகம் செய்ய வேண்டும். என் வேள்விக்கு இடையூறு இல்லாத வண்ணம் பார்த்து கொள்ளுமாறு உன் மகனை நீ என்னுடன் அனுப்பிவை என்று முனிவர் கூறுகிறார். என் மகன் சிறியவன், அவனை நான் எப்படி அனுப்ப முடியும் என்று பதறிப்போய் தசரத மன்னன் முனிவரிடம் கேட்கிறார். உடனே முனிவர், மன்னா, உன் மகனின் அருமை பெருமையெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னுடன் அனுப்பிவை என்று கூறுகிறார். மன்னரும் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்று நினைத்து ராமரை அனுப்பி வைக்கிறார். ராமரும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க முனிவருடன் கிளம்புகிறார். கூடவே லக்ஷ்மணனும் செல்கிறார். ஒரு தந்தைக்கு பிள்ளைகள் தன் பேச்சை கேட்டு நடந்தால் சந்தோஷமாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் அல்லவா? தசரத மன்னனும் விதிவிலக்கல்ல. ஆண்டுகள் பல ஓடின. கண்ணாடியில் அவர் முகத்தை பார்க்கிறார். அப்போது காதோரத்தில் ஒரு நரைமுடி இருந்தது. அந்த நரைமுடி, உனக்கு வயதாகிவிட்டது, நீ அரச பதவியை துறந்து ஆன்மீக பணிக்கு செல் என்று கூறுவது போல் இருந்தது. மன்னரும் ராமரிடம் இதை சொல்கிறார். ராமர் உடனே மறுக்கிறார். நீங்கள் இருக்கையில் நான் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் தந்தையே என்று ராமர் கூறுகிறார். உடனே தசரதன் ராமருக்கு புரிய வைக்கிறார். ராமரும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு இணங்க, சரி தந்தையே, மறுக்காமல் சொல்கிறார் ராமர். இது கையேயிக்கு பிடிக்கவில்லை. கையேயி தசரதனிடம், என் மகன் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும், ராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் கையேயி. தசரதன் கையேயிடம், உன் முடிவை மாற்றிக்கொள், இது தவறு என்று பலவாறு புரிய வைக்கிறார். இதை எப்படி ராமரிடம் சொல்வது என்று யோசிக்கிறார் தசரதன். தசரதனை பார்க்க ராமர் வரும் வழியில் கையேயி ராமரை பார்த்து, உன் தந்தை உன்னிடம் 2 செய்திகள் கூற சொல்கிறார். அவர் சொல்லட்டுமா, இல்லை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறார். அம்மா, தந்தை சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன? நீங்கள் சொல்வதை கேட்காமல் இருக்கும் பிள்ளையானால் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன் அம்மா என்று கூறுகிறார். உடனே கூறுகிறாள் கையேயி. ராமரும், என் தம்பி நாட்டை ஆள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நான் காட்டிற்கு செல்கிறேன் என்று கூறுகிறார். இந்த விஷயத்திலும் ராமர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு இணங்க வனவாசம் செல்கிறார். நன்றி.